சாப்பிடலாம் கார்த்திக்? என்ன வேணா சாப்பிடலாம். உனக்கு பிடிச்சதை நீ ஆர்டர் பண்ணிக்க. நீ என்ன சாப்பிட போறேன்னு சொல்லு. பெருசா எதுவும் ஐடியா இல்ல. லைட்டா டிஃபன் சாப்பிடலான்னு இருக்கேன். இங்க நல்லா இருக்கும். நானும் டிஃபன் சாப்பிடணும்னு தான் நினைச்சேன். ரெண்டு கீ தோசை, ஓகே. ஒரு சௌசௌ பாத், ஸ்வீட் பொங்கல். என்ன ராஜி யோசிக்கிற? ஒன்றும் இல்லை. நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸாக பழகிறப்போ நம்மால மனசில் இருக்கிறத ஈஸியாக ஷேர் பண்ணிக்க முடியுது. ஆனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தப்போ ஏன் அது முடியாமல் போச்சு? அதான் எனக்கு புரியல கார்த்திக். நான் சொல்லட்டுமா? ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறப்போ நம்ம டேபிளில் உட்கார்றப்போ எதிரில் உட்காருவோம். உன் பிளேட்டில் என்ன மிஸ் ஆகுதுன்னு ஈஸியாக தெரியும். அதை உடனே உனக்கு ஷேர் பண்ண முடியும். ஆனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கிறப்போ பக்கத்தில் உட்காந்துருப்போம். உன் பிளேட்டில் என்ன இல்லைன்னு எனக்கு தெரியறது கஷ்டம். நீ மிஸ் பண்ணுறது தெரிஞ்சாதானே உன்கிட்ட அதை ஷேர் பண்ண முடியும். அந்த தூரமும் இடைவெளியும் தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுதுன்னு தோணுது. என்ன கார்த்திக், ரொம்ப ஃபிலாசபிக்கலாக யோசிக்க ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு. தத்துவம்லாம் ஒன்றும் இல்லை, எல்லா அனுபவம் தான். சில விஷயங்களோட வேல்யூ நம்ம உணரணும்னா அதுக்கு இந்த மாதிரி இடைவெளிங்க இருந்தால் மட்டும்தான் முடியுங்கிறத நம்மளோட பிரிவுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன பார்க்குற? நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. சும்மா விடாத, நான் எப்பவும் போல தான் இருக்கேன். இல்லை, நிஜமாவே இன்னைக்கு ரொம்ப அழகாக தான் இருக்க. முதல்ல ஒரு நல்ல கண்டாக்டரை போய் பாரு. ஏன் இப்படி புழுகுற? புழுகிறனா? ஏன் அப்படி சொல்ற ராஜி? என் முகத்தை இன்னைக்கு கண்ணாடியில பாக்குறப்போ எனக்கே சுமாரா தான் தெரிஞ்சது. நீ என்னடானா? உன் அழகு உனக்கு தெரியாது ராஜி, அது பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். என்ன திடீர்னு இப்படி எல்லாம் பேசுற? எனக்கும் திடீர்னு தான் தோணுச்சு. உன் எதிரில் உட்காந்துக்கிட்டு உன்னை பற்றி நினைக்கிறத உன்கிட்டயே மறைக்கிறது தப்புன்னு தோணுச்சு. அதான் சொன்னேன், தப்பா எடுத்துக்காத. அதுக்கு இல்ல, எனக்கு புரியல. திடீர்னு இப்படி தோணுச்சுன்னா என்ன அர்த்தம்? அப்போ இவ்வளவு நாள் அழகா இல்லையா? நீ எப்பவும் அழகாக தான் இருக்க, ஆனால் என் கண்ணுக்கு அது கொஞ்ச நாளாக தெரியாமல் போயிடுச்சு. புரியல. நம்மளோட சண்டையில் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நண்பா இருக்கிறதையே மறந்துட்டோம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனால் என் மனசில் என்ன இருக்குன்னு உனக்கும் தெரியல, உன் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா நம்ம ரெண்டு பேருமே முகத்தில் வெறுப்பு பூசிட்டு இருந்தோம். அந்த வெறுப்பு நம்ம அன்பையும் மறைச்சிருச்சு, அழகையும் மறைச்சிருச்சு. ஆனால் இப்போ அந்த வெறுப்பு போயிடுச்சு. அதனால தான் கிரகணம் விலகின நிலவு மாதிரி உன் முகம் அவ்வளோ அழகாக தெரியுது. ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? இல்லை, நான் இப்படி பேசினதை தப்பாக நினைக்காம இருந்ததுக்கு.